அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ஃபரீதா. ஃபரீதா. ஓகே ஓகேம்மா, நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சரியா? உங்களோட வயசு தெரிஞ்சுக்கலாமா? என் வயசு 63. 63 வயதை நீங்க கடந்துட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். உங்க 63 வருட கால வாழ்க்கையில நீங்க எத்தனையோ மௌத்துகளை சந்திச்சிருப்பீங்க, கரெக்டா? நம்ம பாக்குறப்போ ஒரு சில நபர்கள் அதாபு படுத்து மௌத்தாவாங்க, படுத்த படுக்கையிலேயே கடந்து, இல்லைன்னா ஒரு மாசம் 2 மாசம் அதாபாயி மௌத்தாகிறாங்களா இல்லையா? அவங்க அவங்க கொஞ்சம் தவறுகள் செஞ்சிருப்பாங்க, தப்பு செஞ்சிருப்பாங்க, அதான் அந்த உலகத்திலே அதாபு கிடைச்சு அவங்க மௌத்தாகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. இது சரியா தவறா? இல்ல, இது தப்பு. சரி. ஏன்னா அவங்க அதாபு படுத்தப்படல, அவங்க துனியாவுல பட்ட இதை இங்கேயே அவங்க கழிச்சிட்டு போறாங்க. அவங்க பாவ மன்னிப்பு கேட்கறாங்க இறைவன்ட்ட. சரி. அவங்க செஞ்ச தவறுக்குலாம் நிறைய கேட்கறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க பாவ மன்னிப்பை மன்னிச்சு அவங்களுக்கு படுக்கல துனியாவுடைய ஆகாரத்துக்காக வேண்டி துனியாவில் உள்ள இதெல்லாம் துனியாவிலே கல்ச்சர வைக்கலாம். உங்க பதில் சிறப்பா இருந்துச்சு. ஓகே, நான் இதுக்கு ஒரு கூடுதல் நபி மொழிகளை சொல்லி ஆன்சர் பண்றேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பின் பொழுது கடைசி தருவாயில அவங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மடிக்கும் அவங்களுடைய தாடைக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நிலைமையில சுமந்தவர்களாக இருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌத்து வரக்கூடிய அந்த கடைசி நேரத்துல மிகவும் சிரமப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு செய்யறாங்க. எந்த அளவுக்குன்றத அவங்க சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யாராவது ஒருத்தவங்க மரண தருவாயில சிரமப்படுறத பாப்பாங்களா இல்லையா? அந்த எந்த ஒரு சிரமமும் அவங்களுக்கு பெரிதாவே தெரியல. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கக்கூடிய தருவாயில சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு காய்ச்சல் அந்த அளவுக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபிமொழிகளை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு ஒரு சில மக்கள் நினைப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க அதாபா இருக்காங்க, யாராவது ஒரு மக்கள் அதாபப்பட்டு இறக்குறாங்கன்னா அதை உடனே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க ஒரு தவறான செயல் செஞ்சதுக்காக தான் இதை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய காய்ச்சல், இந்த காய்ச்சல் இருக்குதா இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு நாளை மறுமையில் பலனடிக்கும், உங்களுக்கு அதெல்லாமே நன்மைகளாக அல்லாஹ் மாத்தி தருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை மக்களுக்கு தெரிஞ்சவங்களாக நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை இன்ஷால்லா முடிச்சுக்கலாம், சரியா? உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இன்ஷால்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல்லொருள் புரியட்டும், சரிங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். அஃபலா ததக்கருன், சிந்திக்க மாட்டீங்களா?